அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலன்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். உழைத்தவனுக்கு உலகம் உதவும். உங்கள் உழைப்பின் ஒவ்வொரு துளியும் வெற்றியின் முத்துக்களாக மாறி வாழ்க்கையை வளமாக்க இறைவன் அருள் புரியட்டும். இதை நான் சொன்னதுக்கு காரணம் உள்ளே இருக்கு. இன்று கன்னிராசி நேயர்களுக்கு திடீர் தனயோகம். திடீர் தனயோகம்னா நீங்கள் பார்க்குற தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, அதே மாதிரியாக பங்கு சம்பந்தமான பங்கு சந்தையிலையும் உங்களுக்கு அதிகமான தன வரவு உண்டாகும். இன்று 19/6/2026 வராபவ வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வளர்பிறை சதுர்த்தி திதி. அதிகாலை 12:38 மணி வரை. பின் பஞ்சமி திதி இரவு 11:08 வரை உள்ளது. அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை ஆயில்ய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 3:57 வரை உள்ளது. அதன் பிறகு மகம் நட்சத்திரம் வருகிறது. எனவே பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டாம். முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, ஆலய தரிசனம் மற்றும் மன அமைதியை தரும் செயல்களில் ஈடுபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். வீரம் நிறைந்த மேசராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன், அதாவது இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இன்று உங்களுக்கு அநேகமாக பல சுகங்கள் கிடைக்கும். அதாவது நல்ல சாப்பாடு, நல்ல வண்டி வாகன யோகம், நல்ல பிரயாணம், நல்ல வசதி வாய்ப்புகள் இன்று உங்களுக்கு நிச்சயமாக வரும். தாயார் வழி சம்பந்தமான உறவுகள் மூலம் உங்களுக்கு தனப்பிராப்தி உண்டாகும். மொத்தமாக பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு மிக விசேஷமான நாளாக அமைகிறது. கருணையும் தெய்வ பக்தியும் மிகுந்த உற்சாகத்தையும் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் இன்று செய்கின்ற எல்லா காரியங்களிலும், எல்லா விஷயங்களிலும் தடையற்ற வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனும் சந்திரனும் மற்றும் உச்ச குருவும் இணைந்திருப்பதால் உங்கள் முன்னேற்றத்தில் அபாரமான வளர்ச்சி இருக்கும். உங்கள் இளையவர்களுக்காக, உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு பல நன்மை பயன்களும் கிடைக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள், பணவர ஸ்தானம் என்று சொல்வோம். ஆக மொத்தமாக பார்க்கும்போது இன்றைய நாள் உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமைகிறது. அறிவு நிறைந்த மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் அமைவதாலும், 2ஆம் இடத்தில் சந்திரன், குரு, சுக்கிரன் சேர்க்கை இருப்பதாலும் உங்கள் வாக்கு ஸ்தானம் பலப்படுகின்றது. இன்று நீங்கள் சொல்லும் வாக்கு எல்லாம் பலிதமாகி பலருக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இன்று நீங்கள் பல பேர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய உன்னதமான நிலையை அடையலாம். அதே சமயத்தில் தனயோகமும் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு பல வழிகளில் இன்று பண வரவு உண்டாகும். ஏனென்றால் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் சந்திரன், குரு, சுக்கிரன் 3மே 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு இன்றைய காலகட்டம் மிக நன்மையான காலகட்டமாக அமைகின்றது.
உழைப்பை உன்னதமாக மதிக்கும் கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு உன்னதமான பலன். ஏனென்றால் ராசி நாதனாகிய, அதாவது ராசி அதிபதியாகிய சந்திரனே ராசியில் அமர்ந்திருப்பது உன்னதமாகும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு குரு உச்சமாகவும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு பரிபூர்ணமாக பல நன்மைகள் இன்று கிடைக்கக்கூடும். பல வழிகளில் லாபத்தை ஈட்டக்கூடிய நாள் இந்த நாள். உங்கள் உறவுகள் பலப்படும். உங்கள் பங்குதாரர்கள், அதாவது நீங்கள் பங்கு சம்பந்தமான வியாபாரம் செய்கிறீர்கள், அதாவது நீங்கள் ஷேர் ஹோல்டராகவோ ட்ரேடிங் செய்கிறவர்கள் என்றால் இன்று பல வழிகளில் உங்களுக்கு தனயோகம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருப்பதும் 8ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் உங்களுக்கு பல வழிகளில் சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் கடைசியில் உங்களுக்கு இன்று உன்னதமான பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். பல வகைகளில் நிர்வாகத்திறன் கொண்ட சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் அமைந்தாலும் உங்களுக்கு இன்று முக்கிய வழிகளில் பணங்கள் ஏராளமாக வந்து சேரும். எதிர்பார்த்த பல வெற்றிகள் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் ராசியிலேயே கேது பகவான் அமைந்து 7ஆம் இடத்தில் ராகவும் 8ஆம் இடத்தில், அதாவது அட்டமம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சில சிறு தொல்லைகள் வந்து போகும். இருந்தாலும் இன்று உங்களுக்கு உன்னதமான நாளாகவே அமையும். இனிக்க பேசும் குணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில், அதாவது லாபஸ்தானத்தில் அமைந்த லாபத்தில் சுக்கிரனும் குருவும் சேர்க்க இருப்பதாலும் இன்று உங்களுக்கு அதி உன்னதமான நாள். அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை நீங்கள் செய்கின்ற தொழில்களிலும் செய்கின்ற வியாபாரத்திலும் அமோகமாக கிடைக்கும். அது தவிர உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக திட்டிருந்த திட்டங்கள் எல்லாம் இன்று பலிதமாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு உன்னதமான நாள். பார்த்தவுடன் கணக்கு போடும், அதாவது கணிக்கு செயல்படும், அதாவது அதிகமான சிந்தனை இருந்தாலும் சரியாக இருக்கும். துலா கோலை உங்களுக்கு சின்னமாக வைத்திருக்கிறார்கள். துலாம் என்பது நம்ம தராசுன்னு சொல்கிறோம். நீங்கள் தராசு மாதிரி, அதாவது இம்மி அளவு கூட லாபமோ நஷ்டமோ இல்லாமல் கரெக்டாக அளந்து கொடுக்குற ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த தொழில் ஸ்தானத்தில் குரு உச்சமாகவும் சுக்கிரனோடு சேர்ந்து சந்திரனும் இருப்பதால் இன்று உங்களுக்கு மேன்மையான பலன்கள் கிடைக்கும். தொழில் மூலம் நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரமோஷன் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஆக இந்த நாள் உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக அமையும். வெற்றியை குறிக்கோளாக கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது பாக்கியஸ்தானத்தில். பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்வது மிக உன்னதமான பலம். அதே சமயத்தில் பாக்கியத்தில் குரு உச்சமாகவும் சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்திருப்பது உங்களுக்கு அபரிதமான பாக்கியத்தை கொடுக்கும். பாக்கியம் என்றால் நீங்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் பல மடங்கு பெருகி உங்களுக்கு இன்று லாபமாக வருவதற்கு ஏதுவான நாளாக அமையும். உங்கள் தகப்பனார் வழியிலும் அதே சமயத்தில் உங்கள் முன்னோர்கள் வழியிலும் உண்டான சொத்துக்கள் இன்று உங்களுக்கு வருவதற்கு மிக உகந்த நாளாக அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக நல்ல நாளாக அமைகிறது. நேர்த்தியாக பேசும் திறமை கொண்ட அதி புத்திசாலித்தனமான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் வீற்றிருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளதாலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிமையான நாள்.
அதாவது ஆலய தரிசனம் செய்வது, பல பெரியோர்களை பார்ப்பது, பெரியோர்களின் அருளாசி பெறுவது, முன்னோர்களுக்கு படையல் போட்டு அவர்களுடைய அருளாசியை பெறுவது, இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் மேலோங்கி நிற்கும் நாள் இந்த நாளாக அமைகிறது. எதையும் சீர்தூக்கி பார்க்கும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 7ஆம் இடத்தில் அமர்வதாலும், 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுடன் இணைந்து அமர்ந்திருப்பதாலும், 7 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் மனைவி வழியில் பெரும் யோகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அவர்கள் அனுகூலமும், அவர்கள் வழியில் உங்கள் மைத்துனர் வழியில் உங்களுக்கு இன்று லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. பல வருடங்களாக முடியாத காரியங்கள் எல்லாம் இன்று முடியும். உங்கள் நண்பர்களின் மூலமும் இன்று ஆதாயம் உண்டு. இன்று உங்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது. பெரியவர்களை வணங்கி அவர்கள் ஆசி பெற்று உன்னதமான விஷயங்களில் ஈடுபடும் கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவன் 6க்குடையவனாக இருந்து அங்கே ஆட்சி பெறுவதாலும் இன்று சில தொல்லைகள் வந்து போகலாம். இருப்பினும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியாகிய சனி இருப்பதாலும், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதாலும் நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு இன்று பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வெற்றிகளை கரெக்டாக குறிவைத்து சாதிக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்தாலும், உங்கள் ராசிக்கு சந்திரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும், 5இல் குரு உச்சமாகவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பதாலும், 5 குடையவனை 5இல் ஆட்சி பெற்றிருப்பதாலும் உங்கள் புத்திரர்கள் வழியில் பல யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பூர்வீக சொத்திலிருந்து சில லாபங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் உன்னதமான நாளாக இன்று அமைகிறது. இன்றைக்கி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நல்ல விஷயங்களை, நல்ல செய்திகளை பார்த்தோம். நாளை மறுபடியும் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களையும், பல தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை இதே நாளில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்க இருப்பது ஆன்மீக ஜோதிடர் மதுரை குமரேசன் எஸ்ஆர். நன்றி, வணக்கம்.